வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். நம்மளுடைய லாஸ்ட் டுட்டோரியல்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ சிஎல்ஐ வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட்டை நான் விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த ஃபேவரட் எடிட்டர் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு எமுலேட்டர் வேணும். இப்போது எக்ஸ்போல பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கிளைண்ட் ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது த்ரூவாக நீங்கள் லைவாகவே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் லைவ் ப்ரிவியூ பார்க்க முடியும். இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படி அப்படின்னா உங்களுடைய லோக்கல் மிஷினில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Genymotion. ஓகே, Genymotionல பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலாம் இன்ஸ்டால் பண்ண வேணாம். சப்போஸ் நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு எஸ்டிகே வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இதெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸிங். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனி நிறைய வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு சாஸ் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். பட் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டெவலப்பராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக டவுன்லோட் செக்ஷனுக்கு போங்க. அங்கே உங்களுக்கு ரெண்டு வேலை டவுன்லோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வித் வெர்ச்சுவல் பாக்ஸ், ஒன்று வித்தவுட் வெர்ச்சுவல் பாக்ஸ். இந்த வெர்ச்சுவல் பாக்ஸ் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆகாமல் இருந்திருந்ததுன்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா வித்தவுட் வெர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா குட் ப்ராக்டிஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பெஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் வித் வெர்ச்சுவல் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எனேபிள்டு பியாஸ் செட்டிங்ஸ். உங்களுடைய பியாஸ் செட்டிங்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஆக்சிலேட்டர் ஜிபி வந்து செட்டிங்ஸ் வந்து எனேபிள்டாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் உங்களுடைய மிஷின் வந்து ஒரு 4GB அப்படின்னா உங்களோட மிஷின் ஒரு 8GB இல்லை 16GB இருந்தால் குட்டாக இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிவைஸ் நீங்கள் வந்து வெர்ச்சுவல் டிவைஸாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா கூகுள் பிக்சல். ஸோ கூகுள் பிக்சல் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை சாம்சங் S3 S4 இந்த மாதிரி செக்ஷனில் நீங்கள் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாம்சங் S3 எடுக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதோடைய டிஸ்பிளே சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்டு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ உங்கள் நெட்டு ஸ்பீடை பொறுத்து இது இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கூகுள் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணி இதை ரன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்கும். ரைட்டாக ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா திருப்பி என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம், பூட் ஆகும். ஸோ வெர்ச்சுவல் டிவைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். ஸோ அதை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்து நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில். இதில் முக்கியமாக என்னென்னா நீங்கள் வந்து பவர் ஷெல் மோடு எடுத்துக்கணும். ரைட்டாக நார்மல் நோட் மோடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பவர் ஷெல் எடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களுடைய மிஷினில் பார்த்துட்டிங்க அப்படின்னா விண்டோஸ் பவர் ஷெல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து பவர் ஷெல் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த வந்து பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் நேவிகேட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் டைரக்டரிக்கு போக போகிறேன். சிடி மை ரியாக்ட் நேட்டிவ் சிடி மை நியூ ப்ராஜெக்ட். ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் எப்படின்னா எங்கே வந்து இந்த பேக்கேஜ் JSON இருக்கோ அது வரைக்கும் போகணும். ஸோ இந்த மை ரியாக்ட் நேட்டிவ் அப்படிங்கிறது என்னுடைய ஃபோல்டர், அதுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறேன். ரைட்டா? ஸோ நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து தப்பாக பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். எங்கே பேக்கேஜ் JSON இருக்கோ அது வரைக்கும் நேவிகேட் பண்ணுங்கள். ஸோ பேக்கேஜ் JSON உங்களுக்கு இங்கே கிளியராக இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா npm ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். npm ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டெவ் டூல்ஸ் இஸ் ரன்னிங் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்கோடு வரும். இந்த பார்கோடு எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைவாக உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸ் த்ரூவாக நீங்கள் வந்து இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் லைவாகவும் ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் எமுலேட்டரில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அவங்க ப்ரெஸ் ஏ அப்படின்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர், ப்ரெஸ் இ அப்படின்னா வந்து இந்த வந்து ஃபோன் லிங்க் இமெயிலாக போகும், டபிள்யூனா வெப்பில் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஏ அப்படின்னு ப்ரெஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கொஷின் மார்க்ஸ் இருக்குது. கொஷின் மார்க்ஸ் வச்சுன்னா இதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனிங் ஆன் ஆண்ட்ராய்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா
ஆண்ட்ராய்ட் டிவைஸில் வந்து லிங்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் 3 நான் வந்து கான்ஃபிகர் பண்ணது வந்து லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பண்டில் ஆகுது, ஜாவா ஸ்கிரிப்ட் பண்டில் ஆகுது, அதாவது கம்பைலேஷன் ஆகுது. இந்த கம்பைலேஷன் பார்த்துட்டிங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக கம்பைல் ஆனோன்னு உங்களுக்கு இதான் அவுட்புட் வரும், ரைட்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டரில் நான் வந்து app.js ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து என்ட்ரி பாயிண்ட் app.js அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள், ஓப்பன் அப் app.js to start working on your app. ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் சேவ் பண்ண பாருங்கள், இங்கே ரெஃப்ரெஷ் ஆகுது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா மாணவன் லேர்ன் கோடுன்னு வருது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா மாணவன் லேர்ன் கோட் ரியாக்ட் நேட்டிவ் ஆப்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு இங்கே வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லைவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன கோடிங் பண்ணுறீங்களோ அதை இங்கே இருக்கக்கூடிய இந்த கூகுள் பிக்சல் எமுலேட்டரில் நீங்கள் இமீடியட்டாக பார்க்க முடியும். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மிஷின்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சம்மரைஸ் பண்ணுறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மிஷின் கான்ஃபிகரேஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த மிஷின் கான்ஃபிகரேஷனை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். முக்கியமாக உங்களுடைய பயாஸ் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹார்ட்வேர் ஆக்சிலேட்டர் ஜிபி வந்து எனேபிள் பண்ணணும். அதாவது பயாஸ் செட்டிங்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் வெர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா Genymotionல போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய வெர்ச்சுவல் டிவைஸ் சூஸ் பண்ணிங்க. நான் கூகுள் பிக்சல் 3 சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரிவ்யூவில் நிறைய கொடுத்துருக்குறாங்க நிறைய இடத்துல. ஸோ அதனால் நான் கூகுள் பிக்சல் 3 சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிவைஸ் பிடிக்குமோ அந்த டிவைஸ் சூஸ் பண்ணிங்க. இது ரெடி ஆனோடனே நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் டிவைஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆகி ரெடி கண்டிஷனில் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பவர் ஷெல்லில் போயிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணணும். இந்த ரன் பண்ணுற கமாண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. npm ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்கள் எந்த எமுலேட்டரில் ரன் பண்ணணும் கேட்கும். நான் ஏன்னு கொடுக்குறேன். ஸோ ஏன்னு கொடுத்தோடனே அந்த எமுலேட்டர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கிளைண்ட்டு அதில் ஆண்ட்ராய்டு ஏபிகே, ஸோ அது வந்து டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பார் கோடு வரும் இல்லையா, இந்த பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். எது த்ரூவா அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் த்ரூவா. அப்போ லைவ் அப்டேட் இருக்கும். பட் உங்களுடைய மிஷின் வந்து, அதாவது உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லேப்டாப்பையும் உங்களுடைய மொபைலையும் வந்து சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப லைவபுளாக இருக்கும். உங்களுடைய டிவைஸில் நீங்கள் வந்து லைவாக ப்ரிவியூ பார்க்கலாம். இது வந்து Genymotion வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூலு, ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான டூலு. வெர்ச்சுவல் டிவைஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக ரன் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வெர்ச்சுவல் டிவைஸ் தேவை அப்படின்னா நீங்கள் Genymotion போங்க, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ த்ரூவாக நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னா, ஒரு ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட மிஷின் கான்ஃபிகரேஷன், அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சரியாக உங்களுடைய வெர்ச்சுவல் டிவைஸ் சரியாக ஒர்க் ஆகாமல் போகலாம். அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஹார்ட்வேர் சப்போர்ட் இல்லாமல் போகிறதுக்கு. அதனால் ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வெர்ச்சுவல் டிவைஸ் செட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய மொபைலே யூஸ் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிடுங்க. அப்போ லைவாக நீங்கள் வந்து உங்களால் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வரும்போது ரியாக்ட் நேட்டிவுக்கு ஃபண்டமெண்டலாக நான் வந்து ரியாக்ட் நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க பிளேலிஸ்ட்லேயே ஆல்ரெடி வந்து ரியாக்டுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரியாக்டில் மாஸ்டரிங் ஆகணும், இமீடியட்டாக எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் நம்மளுடைய 60 hours ப்ளஸ் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வாங்கி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் 2 to 3 years பார்த்துட்டிங்கன்னா ரியாக்டுக்கான மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் அதை படிங்க. ஸோ வந்து ரியாக்ட் நேட்டிவ்க்கு
இந்த ஃபண்டமெண்டல்ஸ் போதுமானது. இதுல இன்னும் நல்ல நாலேஜ் வேணும் அப்படின்னா மட்டும் கோர்ஸ் படிங்க. மற்றபடி ஜாப் சீக்கரா இருக்கிறவங்க நம்மளுடைய ப்ரீமியம் கோர்ஸ் வாங்கி படிங்க. கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி பிங் பண்ணி டெமோ வாங்கி பாருங்க. தேங்க்யூ கைஸ்.